தமிழக அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு தினந்தோறும் புதிய திருப்பங்களை சந்தித்து வரும் நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எடுத்துள்ள சமீபத்திய முடிவுகள் கூட்டணி அரசியலில் பெரிய மாற்றத்திற்கான சைகையாக பார்க்கப்படுகின்றன. திமுக கூட்டணியில் வன்னியர் சமூகத்தின் முக்கிய முகமாக நீண்ட காலமாக இருந்து வந்த தவாக திடீரென அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கு பின்னணியில் தொகுதி பங்கீடு மற்றும் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதே முக்கிய காரணம் என கூறப்படுகின்றது. குறிப்பாக நெய்வேலி, பண்ருட்டி உள்ளிட்ட 4 முக்கிய தொகுதிகளை வேல்முருகன் கேட்டிருந்தார். அதேபோல் தாம் முன்வைத்த 10 அம்ச கோரிக்கைகளையும் திமுக ஏற்கவில்லை என அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் கூட்டணியில் இருந்து வெளியேறிய அவர் அடுத்த கட்டமாக அதிமுக அணிக்கு செல்லலாம் என்ற அரசியல் கணிப்புகள் பரவலாக பேசப்பட்டன. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை முறியடிக்கும் வகையில் பாஜக இருக்கும் எந்த கூட்டணியிலும் நான் இணைய மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்து அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவை காட்டினார். இது அவர் எடுக்கும் அடுத்த கட்ட முடிவுகள் முற்றிலும் தனித்துவமான பாதையில் இருக்கலாம் என்ற சைகையும் அளிக்கின்றது. மேலும் இந்த தேர்தலில் தாம் நேரடியாக போட்டியிட மாட்டேன் என்றும் தனது கட்சியினரே களமிறங்க போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. பல்வேறு அமைப்புகள் எங்களை அணுகி வருகின்றன என்ற அவரது கருத்து கடைசி நேரத்தில் பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளதை உணர்த்துகின்றது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் முடியும் கடைசி நாளில் கூட அரசியல் சூழ்நிலை தலைகீழாக மாறலாம் என்ற அவரது கூற்று எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து அவர் தெரிவித்த கருத்து மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்துள்ளார். முதலில் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று கூறியதுடன் விஜய் ஒரு பச்சை தமிழர் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் விஜய் அரசியலுக்கு வந்தபோது அவரை வரவேற்ற முதல் அரசியல்வாதி நான் தான் என்றும் கூறி தனிப்பட்ட அளவில் எதிர்ப்பு இல்லை என்பதையும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எதிர்கால அரசியல் குறித்து மிக முக்கியமான சைகையையும் வேல்முருகன் வெளியிட்டுள்ளார். சீமானுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்ற அவரது ஒரு வரி தமிழக அரசியலில் புதிய அணிவகுப்பு உருவாக்கும் சாத்தியத்தை காட்டுகின்றது. மண்ணுக்கும் மொழிக்கும் எதிரானவர்களுக்கு எதிராக எங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை கடந்து அரசியல் மாற்றத்திற்காக ஒன்றாக அமர்ந்து பேசுவோம் என்ற அவரது கருத்து தத்துவ அடிப்படையிலான கூட்டணிக்கான முன்வைப்பாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் தேசிய கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்க எந்த முடிவையும் எடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அவரது எச்சரிக்கை பாரம்பரிய அரசியல் அணுகுமுறைகளுக்கு எதிரான ஒரு சவாலாகவும் கருதப்படுகின்றது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் கட்டமைப்பு தங்கள் கட்சியிடம் உள்ளது என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மொத்தத்தில் வேல்முருகனின் இந்த அரசியல் நகர்வுகள் வெறும் கூட்டணி மாற்றம் மட்டுமல்லாமல் தமிழக அரசியலில் புதிய சமநிலைகள் உருவாகும் முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. விஜய்க்கு கதவு மூடப்பட்டாலும் சீமானுக்கு திறந்த சாளரம் வைத்து இருக்கும் இந்த அணுகுமுறை வருங்காலத்தில் எந்த வடிவத்தை எடுக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.